தட்டுங்கள் திறக்கப்படும். விசுவாசத்துல உறுதியா நின்று ஜெபிங்க. எனக்கு தேவன் வாசலை திறந்து கொடுக்கிறார். ஒரு நேரத்துல எல்லா கதவுகளையும் திறந்து கொடுக்கிறார். பூட்டப்பட்டிருக்கிற ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா விசுவாசத்துல கன்சிஸ்டன்டா நின்று ஜெபிங்க. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அடைச்சிருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு திறந்திருக்கிறது. பல நாளாக திறந்திருக்க சொல்லலை, பல நாள் உள்ளே போக முடியல, அடைச்சிருந்துச்சு. இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். சில மக்களுக்கு கர்த்தர் டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாரு, உள்ளே போகிறது எப்படின்னு தெரியாது. வாசல் இருக்கும், ஆனால் உள்ளே பிரவேசிக்க தெரியாது. பிரவேசிக்க தெரியலன்னா கூட உள்ளே அனுபவிக்க முடியாது. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் ஜெபம் பண்ண கற்றுத்தாரன்னு இயேசுட்ட கேட்குறாங்க. அவங்களாம் ஜெபிக்கிறவர்கள், ஆனால் இவருடைய ஜெபம் வாசல்களை திறந்து கொடுக்கறத பார்க்குறாங்க. இவருக்கு போகும் இடமெல்லாம் அனுகூலங்கள் நடக்கிறத பார்த்து வராங்க. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருன்னு கேட்குறாங்க. உடனே ஜெபிக்க சொல்லிட்டு ஒரு ஓமை சொல்கிறார். லூக்கா 11க்கு வாங்க. ஜெபத்தின் மூலமாக தான் டோருக்குள்ளே உள்ள அக்சஸ் பண்ணுறோம். திறந்திருக்கிறான்னு சொல்லியாச்சு, பார்த்தா திறக்காத மாதிரி தெரியும், எல்லாமே லாக் ஆனது மாதிரி தெரியும். அப்போ பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, கொலோசியரில் சுவிசேஷத்திற்கு திறந்த வாசல் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கன்னாரு. எனக்காக ஜெபிங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ தேவனோட தயவை எதிர்பார்க்கிறீர்கள், தேவனோட அனுகூலத்தை எதிர்பார்க்கிறீர்கள். பேதுரு உள்ள இருக்கும் பொழுது சபையார் அனைத்தரும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஒரு டோர் ஓப்பன் ஆக வேண்டும் என்றால் யாரோ ஒரு மனிதன் ஜெபிச்சிருக்கணும். ஏன்னா தயவின் மூலமாக தான், தேவனுடைய கரம் தான் டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்குது. லூக்கா 11:5 போடுப்பா. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதா இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரிகள் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் பிரயோத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளை என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். இவனுக்கு வேண்டிய எல்லாம் உள்ள இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கா இருக்கு. என்ன பிரச்சனை? கதவு பூட்டியாச்சு. உள்ள படுத்திருக்கிறவன் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லல, எல்லாம் இருக்கு. பிரச்சனை என்ன? டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. இவனுக்கு தேவை இருக்கிறது, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பொருள் உள்ள இருக்கு. ரெண்டுக்கு நடுவில் ஒரு க்ளோஸ் டோர் இருக்கு. இன்னைக்கு நமக்கும் நம்முடைய ப்ரொஃபஷனுக்கு க்ளோஸ் டோர் இல்லை. க்ளோஸ் டோர் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுன்னா விசுவாசத்தில் உறுதியாக நின்று தட்டுங்க. தட்டுங்கன்னா ஃபார்வர்டாங்க, விசுவாசிங்க. கீழே பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், இது இந்த கதவு இல்லை, விசுவாசத்தில் உறுதியாக நின்று ஜெபிங்க. எனக்கு தேவன் வாசலை திறந்து கொடுக்கிறார். ஒரு நேரத்தில் எல்லா கதவுகளையும் திறந்து கொடுக்கிறார். அவனுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாது இருக்குங்கிறாரு. ஒன்றும் பல டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்கிறார் என்றால், பூட்டப்பட்டிருக்கிற ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா விசுவாசத்தில் கன்சிஸ்டண்டாக நின்று ஜெபிங்க. அவன் வருந்தி கேட்டான் இருக்கு ஆங்கில பைபிளில், பெர்சிஸ்டண்டாக கேட்டான். பெர்சிஸ்டண்டானா விடாப்பிடியாக கேட்டான். உறுதியாக நின்று கேட்டீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். சொல்லுறாரு மேலே, எழுந்திருந்து அவனுக்கு தேவையானது ஏராளமாக கொடுப்பான். சும்மா கொடுப்பான்ல, ஃபுல்லாக கொடுப்பான். நடுவில் டோர் மட்டும்தான் க்ளோஸ்டு. இன்னைக்கு நமக்கு நடுவில் டோர் க்ளோஸ் இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு ஓப்பன் டோரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதை விசுவாசிங்க.
எனக்கு எல்லையில்லாத ப்ரொவிஷனை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்காம விசுவாசிங்க. விசுவாசித்து கிளைம் பண்ணுங்க, உரிமை பாராட்டுங்க. எதிர்பார்க்கிறதை ஒரு நாள் கூட விட்டுறாதீங்க.